ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இப்போ நம்ம இந்த செம்பருத்தி செடியை பார்க்குறோம். இந்த செம்பருத்தி செடி வந்து இவ்வளோ பெருசாக இருக்கு. இது பூத்து முடிஞ்சிருச்சு. பூத்து முடிஞ்சு இப்போ அடுத்த ஸ்டேஜில் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, மொட்டுக்கள் இல்லை, அப்படியே நீளமாக வளர்ந்துட்டு போகுது. இது மாதிரி நீளமாக வளர்ந்துட்டு போனோம்னா அது பெரிய காடு மாதிரி வந்துடும். இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இதை கவாத்து பண்ணணும். இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இது வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல வெட்டணும். அதே மாதிரி இந்த செடியை இந்த இடத்துல கவாத்து பண்ணணும். அதே மாதிரி இந்த செடியை இந்த இடத்துல கவாத் பண்ணணும். அப்படி கவாத் பண்ணி இதை நம்ம சுருக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தொட்டியில் இருக்கிற மேம்பட்ட கலவையை நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த கலவை வந்து ரீயூஸ் ரொம்ப பயன்படுத்தி அதனுடைய சத்துக்கள்லாம் போயிருக்கும். அதனால அந்த கலவையெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு ஆட்டு உரம், ஒரு பங்கு கோகோபீட், இதை கலந்து இதில் நம்ம வைக்கணும். இதோட வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வேப்ப புண்ணாக்கை கலந்து வச்சிருக்கணும். அப்படி கலந்து வச்சு இதை நம்ம சரி பண்ணணும்.